அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம். இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இறைவன் எங்கு இருக்கிறார்? இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம். அந்த விவசாயி யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் நினைக்காம மனசாட்சியின்படி நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு வந்தாராம். இறைவன் மீது அவருக்கு அளவு கடந்த நம்பிக்கையும் பக்தியும் இருந்துச்சு. ஒரு நாள் இரவு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த விவசாயினோட கனவில் இறைவன் வந்தாராம். நாளைக்கு நான் உன்னை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். தூக்கத்திலேருந்து திடீர்னு எந்திரிச்ச விவசாயி பக்கத்தில் இருந்த தன்னுடைய மனைவியை எழுப்பி தன்னோட கனவில் இறைவன் வந்ததாகவும் நாளை நம்ம வீட்டுக்கு வருவதாக சொல்லியிருக்காருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரால் தூங்கவே முடியல. நாளைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டுட்டு இருந்தார். அறுசுவை விருந்து படைக்கணும், அதுக்கு காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள். இறைவன் தரையில் உட்கார மாட்டார், அதனால் தூசிப்படாமல் இருக்க நல்ல கம்பளி, கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கறதுக்கு உண்டியலில் சேர்த்து வச்ச பணம், இது எல்லாத்தையும் தயாராக எடுத்து வச்சிட்டு இருந்தார். இறைவன் எப்போ வருவார் அப்படின்னு வழி மேலே வெளி வச்சு காத்துக்கிட்டு இருந்தார் அந்த விவசாயி. அப்போ தூரத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சுது. ஆவலோடு பார்த்துக்கிட்டே இருந்தார். கிட்ட வந்ததும் பார்த்தா அது ஒரு பிச்சைக்காரன். வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரர், ஐயா, உணவு உண்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, பசியினால் உயிர் போகுது, உங்களால் முடிஞ்ச உணவளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கொஞ்சம் பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தவர் அங்கே போய் கடவுளுக்கு சமைச்சு வச்ச உணவை எடுக்க போனார். அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க, இது இறைவனுக்காக சமைச்சு வச்ச உணவு, இதை பிச்சைக்காரனுக்கு போட்டு மீதியவா இறைவனுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் பரவாயில்ல, இறைவன் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டார், பிச்சைக்காரர் வயிறார சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அந்த உணவு எடுத்து பிச்சைக்காரருக்கு போட்டுடுறாரு. பிச்சைக்காரர் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மனதார வாழ்த்திட்டு போயிடுறார். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பையும் இறைவன் வரல அப்படின்னு விவசாயிக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. மதிய வேளையானது. அப்போது ஒரு உதவி பெண்ணும் அவளின் சிறிய வயது மகளும் விவசாயி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள வரவேற்ற விவசாயி, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவங்க பக்கத்து ஊர்லேருந்து வர்றதாகவும் அவருடைய கணவர் வாகன விபத்தில் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அவருடைய பெண் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு போவதாகவும் போகிற வழியில் உங்களை போன்றவர்கள்ட்ட சிறு சிறு உதவியை வாங்கிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மனமுடைந்த விவசாயி கொஞ்சமும் யோசிக்காமல் இறைவனுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் சேமித்து வச்சுருந்த அந்த உண்டியல் பணத்தை எடுத்து அந்த விதவை பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு. மகளே, நானும் உனக்கு தந்தை போல தான். உன்னை நகரத்தில் ஏதேனும் சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா, இல்லை பிழைப்பதற்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த தந்தையை நினச்சிட்டு என்னிடம் வா, உனக்கு என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து கலங்கிய மனசோடு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாரு. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இருள் வர தொடங்குது. அப்பயும் இறைவன் வரவே இல்லை. அப்போ இரவோட குளிர்னால நடுங்கியபடி ஒரு வயதான முதியவர் வந்தார். விவசாயி வீட்டுக்கு வந்ததும் முதியவரை வரவேற்க விவசாயி அவர் குளிர்னால் நடுங்கிறத பார்த்து இறைவனுக்காக வாங்கி வச்சிருந்த கம்பளியை அந்த முதியவருக்கு கொடுத்து அவருக்கு உணவளித்து வழி அனுப்பினார். நடு இரவு ஆயிடுச்சு. இனிமேல் இறைவன் வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி போய் தூங்க ஆரம்பிச்சிட்டார். தூங்கும்போது தூக்கத்தில் மீண்டும் வந்து இறைவன் வராரு. உனக்காக நான் காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருந்தேன், ஏன் வரலை அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்குறாரு விவசாயி. அப்போ இறைவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் வரலையா? யார் சொன்னது? நான் தான் உன்னை பார்க்க 3 முறை வந்தனே அப்படின்னு. அப்படியா? அப்பயே என்னை பார்க்கவே வரல, 3 முறை வந்தேன்னு சொல்கிறீங்க, என்னையே நீங்கள் சந்திக்கல அப்படின்னு விவசாயி கேட்குறாரு. இல்லையே, நான் 3 முறை வந்தப்பையும் எனக்கு நீ பணிவிடை செஞ்ச. முதல் முறை பிச்சைக்காரனாக வந்தேன், 2வது முறை விதவை பெண்ணாக வந்தேன், 3வது முறை வயதான முதியவராக வந்தேன் அப்படின்னு இறைவன் சொல்ல விவசாயிக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. இறைவன் பொறுமையாக சொன்னார், இல்லைன்னு வந்தவங்க கிட்ட உன் கருணையால் அவங்களுக்கு உதவி செஞ்சியே, அதுதான் நான். அவங்களுக்கு உதவும் போதெல்லாம் உனக்குள்ளே நான் இருந்தேன், என்னை வெளியே தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இறைவன் சொல்லி விவசாயி கண்ணில் அப்படி கண்ணீர் வழிஞ்சுது. இறைவனை முழுமையாக உணர்ந்த மனநிறைவோட நிம்மதியாக தூங்கினார் விவசாயி. யாரென்றே தெரியாத ஒருவருக்காக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஓடி வந்து உதவுற ஒவ்வொருவரும் இறைவனுடைய இன்னொரு வடிவமே. உதவுங்கள், உதவும் போது நீங்களும் கடவுளாகிறீர்கள். இப்போ இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்ற கேள்விக்கு விட கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம்.